இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். சித்த மருத்துவத்தில் தேனின் பயன் இன்றியமையாதது. இயற்கை தந்த வரப்பிரசாதத்தில் தேனும் ஒன்று. அதன் பயன்கள் பல. உணவாகவும் மருந்தாகவும் விளங்கும் தேனின் பயன்களை பார்ப்போம். கடுமையான வயிற்று வலி உள்ளவர்கள் பின்வருமாறு செய்ய வேண்டும். கொதிக்கும் சூடுள்ள ஒரு கப் நீர் எடுத்து ஒரு டீஸ்பூன் தேனை அதனுடன் கலந்து ஆற்ற வேண்டும். தாங்கக்கூடிய சூட்டுடன் அந்த நீரை கொஞ்சம் கொஞ்சமாக அருந்த வேண்டும். அருந்தினால் வயிற்று வலி உடனே நின்றுவிடும். ஜீரண கோளாறுகளும் குணமாகும். வயிற்றில் குடலில் புண் இருக்கிறதா? உணவு உண்பதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு 2 டீஸ்பூன் தேன் அருந்த வேண்டும். இப்படி 10 தினங்கள் அருந்த வேண்டும். பிறகு 10 தினங்கள் மேற்சொன்னவாறு தேன் அருந்த வேண்டும். குடற்புண்கள் ஆறிவிடும். வயிற்றில் இரைச்சல் இருந்தால் உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன் 1 டீஸ்பூன் தேனை நீரில் கலந்து அருந்த வேண்டும். தொடர்ந்து சில நாட்களுக்கு அருந்தினால் வயிற்றில் ஏற்படும் எரிச்சல், இரைச்சல் ஆகியன குணமாகிவிடும். இஞ்சியை சிறு சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். அத்துண்டுகளை ஒரு சட்டியில் இட்டு அடுப்பில் வைத்து சிவக்க வறுக்க வேண்டும். அதில் 1 கப் நீரையும் 2 டீஸ்பூன் தேனையும் கலந்து காய்ச்ச வேண்டும். சுண்ட காய்ந்ததும் எடுத்து வடிகட்டி அருந்த வேண்டும். இப்படி 2 வேளை அருந்தினால் செரிமானம் ஆகாமையால் ஏற்பட்ட பேதி நின்றுவிடும். 1 டீஸ்பூன் மிளகை தூள் செய்து மெல்லிய துணியால் சலித்துக் கொள்ள வேண்டும். அதில் 1/2 டீஸ்பூன் தூள் எடுத்து அதனுடன் தேன் கலந்து உட்கொள்ள வேண்டும். செரிமான கோளாறுகளால் ஏற்பட்ட வயிற்று நோய் குணமாகும். அகத்திக்கீரையை காம்பு நீக்கி ஆய்ந்தெடுத்து ஆவியில் வேக வைக்க வேண்டும். அதை பிழிந்து சாறு எடுக்க வேண்டும். அந்த சாற்றில் தேன் கலந்து அருந்தினால் எவ்வித வயிற்று கோளாறுகளும் குணமாகும். ஆலமரத்தில் இருந்து பால் எடுக்க வேண்டும். அதில் 1 டீஸ்பூன் பால் எடுத்து அதனுடன் 1 டீஸ்பூன் தேன் கலந்து அருந்த வேண்டும். அருந்தினால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும். வயிற்றில் உள்ள புண் குணமாகும். குப்பைமேனி செடியின் வேரை இடித்து இட்டு கசாயமாக்க வேண்டும். அக்கசாயத்தில் 30 மில்லி எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து அருந்தினால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும். 10 கொன்றை மரைப்பூக்களை 100 மில்லி பசும்பாலில் இட்டு காய்ச்ச வேண்டும். பூ நன்றாக வெந்ததும் வடிகட்ட வேண்டும். அதனுடன் 1 டீஸ்பூன் தேன் கலந்து அருந்த வேண்டும். அதனால் வயிற்று கோளாறுகள், வயிற்றுப்புண்கள், குடற்புண்கள் ஆகியன குணமாகும். சீதாள வேதியை குணப்படுத்த 100 மில்லி ஆட்டுப்பாலை 1 டீஸ்பூன் தேன் கலந்து அருந்த வேண்டும். இது போன்ற அரிய மருத்துவ குறிப்புகளை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.